வந்து இப்ப நீ பறித்து கட்டின அந்த புடவை தானம்மா? ஆமா. கொசு சட்டை எல்லாம் ஃப்ராக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பீரோ டூர் தான் பார்க்க போறோம். என்னடாது பீரோ டூர்னா? ஆமா, பீச் டூர் பார்த்துட்டு ஹோம் டூர் பார்த்துட்டு நம்ம பீரோ டூர் தான் பார்க்கல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா பீரோல பாக்குற அளவுக்கு வச்சிருக்கீங்க. என்ன மாதிரி பாலிஸ்டர் துணி தான் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. இன்னும் வந்து நாங்க பீரோ சுத்தமா இந்த உடஞ்சி போய் தாப்பெல்லாம் சரியில்லாத அப்படியே இருந்தது. நான் வந்து சிறுவர் பாத்திரம் தான் கொஞ்சம் இந்த பீரோல நான் வச்சிருந்தேன். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பீரோ சீர் பண்ணி வந்து அழகா துணி ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுக்கிறேன். வாங்க பாக்கலாம். சரி பாப்பா, முன்ன வந்து நீல கலர் பெயிண்ட் அடிச்சு இந்த பீரோ வந்தது. ஃபுல்லா சிலுவை சாம வச்சிருந்தோம். இப்ப வந்து ரோஸ், எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கலர் ரோஸ் கலர் அடிச்சு பிங்க் கலர். ஆமா, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த கலர் அடி சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட். இது வர்ணம் போட்டுட்டாங்கன்னு. இது வந்து தாப்பால், பீரோ தாப்பால். இப்ப சரியாயிடுச்சா? சரி, அதெல்லாம் போட்டல இன்னும் வச்சுக்கோ. நம்ம ஒண்ணு வச்சுல, அதெல்லாம் போட்டல, அப்படி சாதா வச்சுக்கணும். சரி சரி. இந்த பக்கம் அந்த பக்கம் தான் லைட் வெளிச்சம் நல்லா போக்கஸ் அழகா தெரியும். அந்த பக்கம் லைட் வெளிச்சம் இருக்குது, நல்லா பாக்கிறதுக்கு பீரோ கிளீனா தெரியும். அதெல்லாம் திருப்பி கொஞ்சம் மரவாட்டம் வரும். இந்த வாட்டம் வச்சாச்சு, வெளிச்சம் தெரியாது, இருட்டா கிளம்பி தான் தெரியும். தெரியுதா? தெரியுதுமா. சரி வாங்க பாக்கலாம். என்ன ஏதோ மூட்டெல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க? மூட்டெல்லாம் எது இல்லம்மா, இதுதான் ஜாஸ்தி நம்ம வச்சுக்கிட்டு. இது வந்து நான் தைக்காத தாயிட்டா நிறைய வச்சிருக்கிறேன். அதுல வந்து அந்த பையில வச்சு வச்சுக்கிறேன், மடிச்சு வச்சுக்கிறேன். இது வந்து அப்பா ட்ரெஸ் மட்டுமே, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அழகா மடிச்சு. ஜெயஸ்ரீ மடிச்சு தானே எப்பயும் மடிச்சாங்க, நான் மடிக்கவே இல்லைனா. ஜெயஸ்ரீ சட்டை, ஜெயஸ்ரீ அப்பா சட்டை வந்து ஜெயஸ்ரீ மடிச்சு வச்சாங்க. அவங்க சுத்தம் பண்ணி வச்சாங்க. அப்பா சட்டை மட்டுமா நான் மடிச்சு வச்சேன்? எல்லாமே நீ தான் மடிச்சு வச்ச. ஆமா. இது வந்து சரண்யா ஜெயஸ்ரீ ட்ரெஸ். இதெல்லாம் இதெல்லாம் இந்த பொங்கலுக்கு வாங்கினது. கொசு வேலை சட்டை எல்லாம் ஃப்ராக். இப்பயாமா அதையாமா எடுக்கிற? இதெல்லாம் தான் மடிச்சு வச்சுக்கிறாங்க பசங்க, மடிச்சு வச்சுக்கிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னோட ட்ரெஸ். ட்ரெஸ்ஸா இல்ல சாரியா? சாரி ரூபா, சாரி 300 புடவை அப்படிதான் வச்சிருப்பேன். எனக்கு அது ஈஸியா இருக்கு, கட்டிக்க பிடிக்குமே. ரொம்ப காசுலான புடவை எதுவுமே இருக்காது, எல்லாம் அந்த அழகான சின்ன சின்ன புடவை தான். ஜெயஸ்ரீ வேலை பண்ணிட்டு அழகா மடிச்சு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்போர்ட் போட்டு தோசி நல்லா வாசனையா கம்ம இருக்குது. ட்ரெஸ் தொட்டால அவ்வளவு ஒரு வாசனை. இனிமேல் சின்ன சின்ன புடவை தான், சாதா புடவை தான் நான் எப்பவுமே வச்சிருப்பேன். சரண்யா புடவை வந்து இது வந்து எங்க புடவை இல்ல. நான் சரண்யா படம்னா உங்க புடவை கிடையாது. அது போகும்போது அதை எடுத்துக்கணும் இல்லையா, அதெல்லாம் அது புடவை. இப்ப எதுக்கு மடிச்சு வச்சதெல்லாம் எடுக்கிறீங்க? பாக்கணும் இல்லையா, எவ்வளவு அழகா நான் மடிச்சு வச்சிருக்கேன். அது திருப்பி எடுத்து கலக்கிறீங்க பாத்தியா நீங்க? காட்டுதான் சும்மா எடுத்தாங்க, பாக்கலாம் இல்லையா, அதனாலதான். இது சிம்பிளான படத்தை, ரோஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது இந்த புடவை. இது வந்து இப்ப நீ பறித்து கட்டின அந்த புடவை தானம்மா? ஆமா, இது பட்டு புடவை தான். இதெல்லாம் எல்லாமே ஜெயஸ்ரீ மடிச்சு வச்சேன். இது வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கின புடவை ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல எல்லாமே ஒப்ப வாங்கி கட்டிடுறாங்க கூட எல்லாமே. அவங்க ஃபேமிலி அவங்க பிடிச்ச மாதிரி நானும் ஒன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி கட்டி வச்சுக்கிறேன். கட்டின மாதிரி ஃபங்க்ஷன் கட்டின ஆன்லைன் புடவை தான். ஜஸ்விதா பர்த்டே கட்டின மாதிரி. இதெல்லாம் சும்மா சிம்பிளா வீட்டுல கட்டிருச்சாச்சு. 300 புடவை 400 புடவை தான் எல்லாம். இந்த புடவை எனக்கு ரொம்ப கலர் பிடிக்கும். எனக்கு ஒரு வழியா பீரோல இருந்து எல்லா படத்தையும் கீழே இறக்கிட்டீங்க. எடுத்து வச்சிடலாமா? இது வந்து எல்லாமே சரண்யா ஜெயஸ்ரீயோட ட்ரெஸ். இதெல்லாம் மேலக்கத்து பூரா அப்பாவோட ட்ரெஸ். வேஷ்டி சட்டை துண்டுலாம் கூட வெள்ளை துண்டுலாம் இருக்கும். கீழே கத்து ஃபுல்லாவே என்னோட ட்ரெஸ்ஸுங்க. அப்ப டிராவல் என்ன வச்சுக்கிறீங்க? டிராவல் என்ன இருக்கும், வளையல் தான் இருக்கும் முக்காவாசி. பார்க்கலாம். ஆனா அலங்கோலப்படுத்தி வச்சிருப்போம் நாங்க. என்ன படம் தேடி தேடி எடுக்கிறீங்க? இது வந்து என் கல்யாண படம். இது வந்து அப்பா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த படம். அப்பெல்லாம் இம்மா பெரிய பெரிய கரை வச்ச படம் தான் வருமே, சின்ன கரை வச்ச படம் வராது. இது வந்து கல்யாணத்து படம். இது நல்லா இருக்குதா?
மயில் கலர் சூப்பரா இருக்கு. இதுதான் இது அப்படியே வச்சுக்கிறேன் ஞாபகார்த்தமா. இது ஒண்ணுதான் பட்டு போடுன்னு பார்த்தா இதேதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனை பட்டு போடுவேன்? 1 2 3 4 5 6 7 8 புடவை தான். இந்த கீழே சரணியா புடவை அது நம்ம கணக்கு தேவையில்ல. இந்த 8 புடவை தான் பட்டு போட்டு வச்சிருக்கேன். எதுவும் புடவை இல்லை, திட்டமான புடவை. எனக்கு இந்த கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வாடாமல்லி கலரு இந்த மயில் கலர்லாம் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் சாதா புடவை தான். ஆமா, இது வந்து கேரளா சாரி. எனக்கு கோயிலுக்கு அப்பா போனார் இல்லையா, எனக்கு விருப்பப்பட்டு அவங்க இஷ்டத்துக்கு விருப்பப்பட்டு எடுத்து கொடுத்த புடவை. 2 புடவை எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புடவை இருக்கும். புடவை தான் எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டு. இவ்வளவுதான் என்னோட திங்ஸ் எல்லாம். புடவை எல்லாம் பாத்துட்டு இல்லையா, பார்த்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மடிச்சு வச்சாச்சு. அதே மாதிரி இந்த மாரி வச்சாச்சு. ஆமா, இப்ப வந்து இந்த டிராவல் என்ன இருக்குன்னு கேட்டா என்ன இருக்குது ஃபுல்லா ஜெயஸ்ரீயோட திங்ஸ் தான் இருக்குது. ஜெயஸ்ரீ அவங்களுக்கு ஒரு டிராவல் பிடிச்சவங்க வழியில் தான் அதிகமா இருக்குமே. அதெல்லாம் என்னது? அது எனக்கு பேர்லாம் தெரியாதுமா, நீங்க தான் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு தான் தெரியும். இது வந்து பஞ்சம், இதெல்லாம் மூஞ்சில பூசத்தான். என்னன்னு எனக்கு தெரியாது. பவுண்ட் வச்சு போடுறது போட்டுச்சுன்னா ஃபுல்லாமே திங்ஸ் தான் பாரு. ஃபுல்லா வளையல் இருக்குது, வளையல் தான் அதிகமா இருக்கு. ஆமா, இங்க பாரு கொஞ்சம் கூட எடுத்து மடிச்சு வைப்பன்ற பேச்சுக்கே இல்லை, எல்லாரையும் கரைச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து கம்பல் எல்லாம் ஈரிங் கம்பல்ஸ் எல்லாம் எல்லாம் ஜெயிச்சு தான். இது வந்து மீஷோ ஆர்டர். ஆமா, அதிகமாலாம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. திட்டமா எதனா ஒண்ணு பிடிச்சிக்குதுன்னா அது கொஞ்சம் தான் பண்ணுவாங்க. அதிகமாலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து செயின் நெக்லஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஜெயஸ்ரீயோட திங்ஸ் இருக்கு. இது முக்காசி வேற எந்த ஒரு மைக் வந்து என்னோட டிராவல் தான் இருக்கு. ஆமா, மத்தபடி இது மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஒரு சென்ட் பாட்டில், அவ்வளவுதான். உள்ள வந்து நம்ம கிடக்குது ஒண்ணும் இல்லம்மா, ரெட் கலர்ல. அது ரோஸ் நினைக்கிறேன். இல்ல டப்பா. டப்பாவா? இந்த டிராவல் ஆகுது தான். இந்த டிராவல் பாரு, இது வந்து லபரு, ஆட்டுக்குட்டிக்கு பால் போற லபரு. இது கேஸ்ட் எல்லாமே ஜெயஸ்ரீயோட திங்ஸ். இது ஒன்று வந்து கலக்க வச்சுக்குவேன். மத்தபடி டிராவலாம் ஒண்ணும் வைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, வைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பீரோவும் நான் போட்டவே மாட்டேன், சும்மாவே தான் இருக்கும். இது வந்து ஆல்பம், இதெல்லாம் வந்து ஹேண்ட் பேக்கிங். நகை எடுத்தா கொடுப்பாங்கல்ல ஃப்ரீயா. இது வந்து ஹேண்ட் பேக். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது வந்து உளுந்து கொஞ்சம் உளுந்தாது. ஆமா, உளுந்து. இது வந்து கம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எதனா ஒண்ணு செஞ்சு சாப்பிடலாம்னு பார்த்தா என்ன சேர்த்துன்னு எனக்கு கம்புக்கு தெரியல. கூழு தான் காசு குடிக்க தெரியும் எனக்கு, மத்தபடி இதுல என்ன சேர்த்துன்னு எனக்கு தெரியாது. கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சா சொல்லுங்க. மொட்டை கம்புல என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம் சுத்தம் பண்ணி அழகாக கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே செஞ்சு சாப்பிட வேலை மட்டும்தான். இதுல என்னென்ன செய்யலன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா. என்ன சேர்த்துனே தெரியல. ஆமா, கூழு காய்ச்சி குடிப்பாங்க தெரியும். புட்டு சுடுவாங்க. இது நல்லா மாவு அரைச்சு வந்து புட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. பச்சை புட்டு செஞ்சா சாப்பிடுவாங்க பாத்தியா, அதே மாதிரி இந்த புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா கடப்பட மாட்டேது. நான் வந்து ஆடு கூட ஓடுறேன்னா எங்க வேலை ஃப்ரீயா இருக்கு, டைமே இல்ல. ஆட்டை பாத்துட்டு வந்து ஆட்டை கட்ட அப்படியே பொழுது போகினே இருக்குது. ஃப்ரீயா இருந்தா தான் எதுவும் செஞ்சு சாப்பிட முடியும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு கொஞ்சம் வச்சுக்கிறேன் நான். சரி சரி, அவ்வளவுதான். இது வந்து ஹேண்ட் பேக் தான், வேற ஒண்ணும் இதுலயும் அவ்வளவு பெருசா அதிகமா இல்ல. ஹேண்ட் பேக் மட்டும்தான். அப்புறம் வந்து மேல வந்து வைஃபை பாக்ஸ் தானே இது. வைஃபை பாக்ஸ் தான். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு வச்சிருக்கோம் இல்லையா. எதுவும் ஒரு எடுத்தும் ஒரு பொருள் பார்த்தும் தூக்கி கிடைச்சக்கூடாது. அந்த கவு நமக்கு ஒரு சில ஒரு நேரத்துல உதவுன்றதுனால இதெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு. அதான் இப்படி தண்டா இருக்கும். அதாவது தாப்பால் போடுறோம் இல்லையா, அது மாதிரி தாப்பால் போட்டு மட்டும் தான் இருக்கும். நம்ம என்ன வச்சுக்கிட்டு நல்லா லாக் பண்ணி சேஃப்டியா வச்சிருக்கு, சேஃப்டி பண்ணி வச்சிருக்கு. ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு வர வருமானமும் வரத்துக்கும் போறதுக்கும் சரியாதான் இருக்குது. இவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பீரோ டூர் வந்து அவ்வளவுதான். விளாக்ல ஒன்னும் அதிகமா ஒன்னும் காட்டுறதுலாம் கிடையவே கிடையாது.
திட்டமான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட திங்ஸ் இவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்துக்கு போன சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய். டாடா பாய்.